பாபிலோன்னா கிரீக்ல கேட் ஆஃப் காட்ஸ், அதாவது தேவர்களின் வாயில் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாபேல் என்கிற பேரு பாபிலோன் என்று மாற்றப்பட்டது. அது குழப்பம். பாபிலோன் ராஜானா குழப்பத்தின் ராஜா. பாபிலோன் நுகம் உன்மேல வந்தா நீ குழம்பிடுவ, இருக்கிறவங்களையும் குழப்பிடுவ. நீ மட்டும் குழம்பிட மாட்ட, இருக்கிறவங்களையும் நீ குழப்பிடுவ. பல குடும்பங்களில் இந்த நுகம் இருக்கிறது. முதலாவது எகிப்து நுகம் முறிக்கப்பட வேண்டும். இரண்டாவது அசிரியனுடைய நுகம் முறிக்கப்பட வேண்டும். இந்த நுகம் இருந்தனா குழப்பம் தான் வாழ்க்கை முழுவதும். ஒன்று நீ குழம்பினே இருப்ப, மற்றவங்களை குழப்பினே இருப்ப. எவ்வளோ பெரிய பாஸ்டர் வந்து ஆலோசனை கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய அந்த கவுன்சிலிங் கொடுத்தாலும், வந்து ஜெபம் பண்ணாலும் நீ மாற மாட்ட. டவுட் வந்து இருக்கும், உண்மையாகவே டவுட் வந்து இருக்கும். சிலருக்கு பாருங்க, ஆஸ்தி இருக்கும், குழப்பம் இருக்கும். அந்தஸ்து இருக்கும், குழப்பம் இருக்கும். படிப்பு இருக்கும், குழப்பம் இருக்கும். நல்ல ஒரு உயர் இருக்கும், குழப்பம் இருக்கும். நல்ல குடும்பம் இருக்கும், ஆனால் ஒரு குழப்பம் இருக்கும். நல்ல சுகம் இருக்கும், ஆனால் குழப்பம். காரணம் பாபிலோனுடைய நுகம். குழப்பம் இருந்தால் ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா உன் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா விதங்களிலும் ரொம்ப ஜாக்கிரதையா